மக்களே, யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கணிக்க போகிறோம்ப்போ. அவர் துணியில் சுற்றி வச்சுருக்காரு. நான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காரு என்னைய. நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குங்க. இது ஒரு சித்தர் பீடம். சித்தர் வாக்கு இப்போ எப்படி இருக்குது? இப்போ 40 வருஷமாக தேர்தலை பற்றி வெற்றி தோல்வி பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ 4 முனை போட்டியாக இருக்குது. எது ஜெயிக்கும் என்னங்கிறத நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அரசியல் வரலாற்றுலேயே 2 முனை போட்டி 3 முனை போட்டி தான் இருக்கும். இப்போ 4 முனை போட்டியாக இருக்கார். விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது. மற்றவங்களுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. 4வது முனை போட்டின்னு விஜய் சேர்த்தனோம்னா அதுதான் முதல் நிலையாக சேருமான்னு தெரியுது. நிலவரம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இருந்தாலும் நாம் எதையுமே தீர்மானிக்க முடியாது. மக்கள் தீர்மானிப்பாங்க. அதை இருந்தாலும் பொய்யாகி போயிடும். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு இது கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம். நாம் எப்பயுமே நாம் சொல்கிறதில்ல. நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது அரசியலுக்காக. அதை நாம் வெளியில் போய் பேசிக்கலாம். சரி. இப்போ சாமிகிட்ட கேட்டுருவோம். நாம் எப்பயுமே நாம் யாரோட சொல்கிறது இல்லை. சரி. அகத்தியர் இங்கே இருக்கார், முருகப்பெருமான் இங்கே இருக்கார், அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் சரிங்க சொல்லுவோம். அது மிகப்பெரிய ஒரு மாய சக்தி. சொல்லுங்க. அவங்கக்கிட்ட நாம் இப்போ கேட்க போகிறோம். அதனால தான் உங்களை நம்பி வந்திருக்கிறோம். சொல்லுங்கள். நம்ம அதில் பார்த்துடலாம். சரி. பார்த்துட்டு நம்ம பகவான் என்ன முடிவு சொல்கிறாரோ அதை யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நம்ம பகவான் முடிவு பண்ணி சொல்லுவார். சரி. அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த நமக்கு மேலே இருக்கிற சக்தி என்ன பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. இது வரைக்கும் நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். அது சித்தர் பீடத்தில் காலகாலமாக இதை வச்சு தான் நம்ம வாக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த துணியை 2ஆக மடிச்சிட்டுனா சரிங்க இப்படி இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது குச்சி உங்களை பொறுத்த வரைக்கும் இது குச்சி, இது ஒரு துணி, அவ்வளோதான். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ரிஷிகளுக்கு இது ரெண்டும் வேறு. சரிங்க. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கேமரா நல்லா ஃபோக்கஸ் பண்ணிப்பா பார்த்துக்க. ஏன்னா பொதுமக்கள் நாட்டு மக்கள் பூராமே பார்க்கணும் சித்தர் பீடத்தில் நடக்கிற அதிசயத்தை. இந்த அனுபவத்தை எல்லாருமே போர்டின்னு நினைக்கக்கூடாது. கான்ஃபிடண்ட்டாக என்ன நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத லைவாகவே நம்ம மக்களுக்கு காமிச்சிருவோம். பார்த்தீங்களா? உங்கள் கண்ணுக்கு முன்னாலே வைக்கிறேன், இது மேலே வைக்கிறேன். பார்த்துக்கிட்டிங்களா? பார்த்துட்டேங்க. 3மே இதே மாதிரி தான் செய்வோம். சரிங்க. ஏன்னா மனிதர்களுடைய வார்த்தைகள் எப்பயுமே பொய்யாக போகும். ஆமாங்க. நீங்கள் ஒரு கட்சி இருப்பீங்க, நாம் ஒரு கட்சி இருப்போம். ஆமாங்க. எல்லாமே உங்களுக்காக நான் ஒன்று பேசுகிறது, எனக்காக நீங்கள் ஒன்று பேசுகிறது, இது இருக்கக்கூடாது. தெய்வங்கள் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம இங்கே யாரிடமோ இத்தனை வருஷமாக 45 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் 3 அஸ்திரங்களை இங்கே பூஜையில் வைக்க போகிறேன். சரிங்க. இந்த 3 அஸ்திரங்களில் சரிங்க நீங்கள் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு ஒன்றை நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. பார்த்துங்க. 2வது வைக்கிறேன். பார்த்துங்க. மேலே வைக்கிறேன். பார்த்துங்க. இந்த 3 அஸ்திரங்களில் நீங்கள் 2 செலக்ட் பண்ணலாம். சரிங்க. எது வேணாலும் நீங்கள் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். 2 செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மனசுக்கு யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களது யார் தோப்பாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது 2ல் நீங்கள் இதில் 1ல் இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க. இன்னொரு இதில் நீங்கள் இந்த கட்சி தோக்கும் அப்படின்னு நினச்சிக்க. இல்லை இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு மட்டும் நினச்சிக்கங்க. எதோ ஒன்று நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். 3ல் 1ல் அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதை மாற்றி கொடுப்பாங்க. அப்போ அதில் எழுதி வரும். அதை நாம் சொல்லிடலாம் மக்களுக்கு. சரி.
மூணாவது காமிச்சிருப்பா. மூணாவது வருஷத்து சூத்திரம். மக்களே, யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத வந்து கணிக்க போகிறோம்ப்போ. அவர் துணியில் சுற்றி வச்சுருக்காரு. நான் வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காரு என்னைய. நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குங்க. இது ஒரு சித்தர் பீடம், சித்தர் வாக்கு. சித்தர் வாக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம். நாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த ரூமை விட்டு நாம் அரை மணி நேரம் வெளியில் போயிடலாம். சரிங்க. ரூம்பை சாத்திட்டு போயிடலாம். இந்த ரூமுக்குள்ளாரே யாரும் வரக்கூடாது. நீங்களும் எல்லாம் வெளியில் உட்காந்துக்கலாம். அடுத்தது நீங்கள் கேட்குற வேண்டிய கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீங்கள் வெளியில் வந்து கேட்கலாம். இப்போ நாம் லைவாக ரூம்பை சாத்திட்டு வெளியில் போயிடலாம். யாரும் உள்ளே வரக்கூடாது. அவங்க எல்லாம் மாற்றுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். சரி, குறிச்சிட்டு வந்துட்டீங்களா எதுன்னு? நீங்கள் குறிச்சிக்கங்க. சரி, நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. இந்த கட்சி இருக்கிற கட்சியெல்லாம் ஊழல் கட்சியாக இருக்குது. இப்போ ஒரு கட்சி வந்துருக்கு. அந்த கட்சி நல்லா வெற்றி அடைஞ்சு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். நான் குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். பார்க்கலாம். ஆஃப் பண்ணக்கூடாது. சாத்திங்க, கதவை சாத்திடுங்க. எல்லாம் மக்கள் பூராமல் பார்க்கணும். மறுபடியும் யாரும் ரூமுக்குள்ளார போகக்கூடாது. லாக் பண்ணிடுங்க. போட்டு அங்கே வச்சுருங்க. வாங்க அப்படியே அங்கே போகலாம். இப்போ ஜெயலலிதாவுக்கு சொல்லியிருக்கிறீங்க, NKK பெரியசாமிக்கு சொல்லியிருக்கிறீங்க, திமுகவுக்கு சொல்லியிருக்கிறீங்க, ADMKவுக்கு சொல்லியிருக்கீங்க. உலக நன்மைகள் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இப்போ விஜய்க்கு எப்படி இருக்குது என்ன ஏன்னு கேட்கலாம். நாங்கள் பார்க்குறோம் விஜய் பற்றி. நீங்கள் யார் இங்கே வேண்டுதல் வச்சாலும் ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சாலும், நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சாலும், இங்கே அகத்தியர் எல்லாத்தையும் இங்கே 2 பேருமே இங்கே தங்கி இருக்காங்க. சரி, அதை நீங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போனீங்கன்னா அதை மாற்றி வைப்பாங்க. பார்த்துக்கலாம். அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நல்லது நடக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு உள்ளார வந்தால் அது நினச்சது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஒரு அரசியலுக்கு சொல்ல கிடையாது. சரிங்க. எல்லா அரசியலுக்கும் சொல்லியிருக்கிறோம். அதனால் நமக்கு திமுக தான் தோக்குது, ADMK ஜெயிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. எப்போயுமே வாக்கு சொல்கிறதில்ல. இது வரைக்கும் சொன்னதில்லை. சரிங்க. இது வரைக்கும் எல்லா கட்சிக்கும் நான் ஜெயிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே நடந்திருக்கு. சரி, அதை பற்றி உங்களுக்கு விஜய் கட்சி ஜெயிச்சா நல்லா இருக்குமா, விஜய் கட்சி வருமா அப்படின்னு தான் நாங்கள் கேட்க வந்திருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். சரி, கட்சி கொடி கொண்டாந்துருந்தீங்கன்னா, அவருடைய ஃபோட்டோ கொண்டாந்துருந்தீங்கன்னா வைங்க. சரியா இருக்கு? சரி, கொண்டாந்து வைங்க. வச்சு ஒரு பூஜை பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சரி, எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக சரி கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நாம் முதல்ல ஆர்வம் சொல்ல ஆரம்பித்தது முதல்ல ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் சொன்னது. அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அமைச்சாலுமே அதில் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கால சர்ப்ப தோஷம் இருந்தது. அவங்க ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நின்று போட்டியிடும் போது காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு நடத்தினாங்க. அதில் ஃபஸ்ட் டைம் அது ஆரோட நாம் சொன்னது. அப்போ வெட்டுக்காட்டு வலசில் நம்மளது சித்தர் பீடம் இருந்தது. வெட்டுக்காட்டு வலசு வாஞ்சிநாதன் நகரில் இருந்தது. அங்கே போர்டு வச்சுருப்போம். வெளியில் போர்டில் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு எழுதி போடுவோம், இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும்னு பப்ளிக்காகவே எழுதி போடுவோம்.
அதில் ஏடிஎம்கே ஆட்சி அமையன்னு வந்ததுன்னா திமுககாரங்க அழிச்சிருவாங்க. ம். வந்து நைட் அழிச்சுட்டு போயிடுவாங்க, எழுதி வச்சிருவோம் சாக் பீஸில் சரி. இது இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும்ன்ட்டு. அப்புறம் டிஎம்கே ஜெயிக்கும்னு எழுதி வச்சா ஏடிஎம்கேக்காரங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க நைட்டு. எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான், ஃப்ரெண்டுங்க தான். வடுகேற வலசு, நாராயண வலசு ஃபுல்லாக நாம் எல்லாம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் அங்கே தான். இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டியதை நாட்டு மக்களுக்கு சொல்லிடுறோம். அப்படின்னா அம்மையாருக்கு தான் முதல்ல வந்து நம்ம அருள் வாக்கு சொல்ல ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு. அதுதான் சொல்லி என்ன பண்ணோம்னா பேக்ஸ் அனுப்பிச்சி விட்டோம். நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு முன்னால் ப்ரொபோஷனல் கொரியர் இருக்குது. சரிங்க. அந்த ப்ரொபோஷனல் கொரியரில் இருந்து பேக்ஸ் வந்து வேதா நிலையத்துக்கு அந்த அம்மாவுடைய இல்லத்துக்கு பேக்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் இந்த முறை ஆட்சியில் ஜெயிக்கலாம். ஜெயித்தாலும் மறுபடியும் ஒரு பிரச்சனை இருக்குது. காலபத்து அதில் எழுதியிருக்கேன், காலசர்ப்ப தோஷம் வந்து உங்களை சுற்றி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஆட்சியை விட்டு மறுபடியும் டிஸ்மிஸ் ஆக வேண்டிய நிலைமை வரும். அதை வந்து உடனடியாக நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து ஆட்சியில் வந்து எந்த ஒரு சிக்கலும் இருக்காது, நல்லபடியாக ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மையாருக்கு நான் வந்து பேக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். அது ப்ரொபோஷனல் கொரியர்லேருந்து அனுப்பிச்சது. அது ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி வந்து அது நடந்தது. ஆனால் அவங்க எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. நாம் வந்து ஒரு 10க்கு 10 சைஸில் ஒரு குடிசை அங்கே போட்டு வச்சுருந்தோம். அதனால் நாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா, அதனால் நம்மளை பார்க்கல, தொலை இருந்தாலும் கிடச்சிருக்க மாட்டோம், வேலைக்கு போயிருப்போம். அதனால் அவங்க ஆனால் செஞ்சாங்க. ஆட்சி அமைச்சோன்னு அதே மாதிரி நடந்தது. அவங்களுக்கு கேஸ் பிரச்சனை நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் அந்த கேஸ் பிரச்சனையை முடிச்சுட்டு வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்கள் கேட்டது கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் வந்து தமிழக வெற்றிக்கழகம் ஜெயிக்குமான்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கு பதில் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் இன்னொன்று சேர்த்து கேட்டிருக்கீங்க. உதட்டளவில் ஒன்று கேட்டிருக்கிறீங்க, மனசில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ரெண்டுக்கும் பதில் வந்திருக்கு. ஆனால் வந்து நான் ஒன்றுக்கு தான் பதில் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நீங்கள் கேட்ட வாய் திறந்து நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும். உங்கள் கோரிக்கை 100% நிறைவேறும். தமிழக வெற்றிக்கழகம் வந்து மற்ற பிற கட்சிகளை விட வந்து அதிக பெரும்பான்மையான அதில் ஜெயிச்சு வரும். ஒன்று எதிர்கட்சிக்காகவோ இல்லை ஆளுங்கட்சியாக வர்றதுக்கோ நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி வந்து சொல்ல முடியாத ஒரு செய்தி. அது வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல முடியும், இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அது வந்து மோசமான ஒரு பதில் தான் அது. அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. நான் அதை கேட்டாங்கன்னா தனியாக கேட்டாங்கன்னா அதை நாம் சொல்லலாம். 3 பெருங்கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டால் அதை டைரெக்டாக சொல்லலாம். உங்களுக்கு இனிப்பான செய்தி தான். தாராளமாக நீங்கள் சந்தோஷமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகவான்கிட்ட வேண்டிக்கிங்க, உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். நன்றி, வணக்கம்.